Hi friends, welcome back. So எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு குட்டி கிச்சன் ஆர்கனைசேஷன் ஐடியா தான் பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த கிச்சன் ஷெல்ஃப்லலாம் வந்து இந்த குட்டி குட்டி பாசப்பூச்சி எல்லாம் வருது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஷெல்ஃப் லைனர்ஸ்க்கு வந்து நான் ஆல்ரெடி வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். பழைய கிச்சன் டூர் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு அதே மாதிரியான ஷெல்ஃப் லைனர் வந்து கிடைக்குமா, அந்த ஷீட் நீங்கள் எங்கே வாங்குனீங்க அப்படின்றது கூட இன்னும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கு ஆப்ஷனாக ஒரு சூப்பரான ஒரு ஷீட்டை பற்றி தான் அவங்க ஷேர் பண்ணியிருக்கேன். உண்மையாலுமே கிச்சனுக்கு போட்டிங்கன்னா ரொம்ப நீட்டாகவும் இருக்கும், அதே மாதிரி உங்களுக்கு காஸ்ட் வைஸும் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது போல் ஒரு ஷீட் தான் இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது என்ன அப்படிங்கிறதுலாம் வீடியோவில் பின்னாடி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நீங்களும் வாங்கி அதை ட்ரை பண்ணலாம். ஏன்னா மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய நார்மல் ஷெல்ஃப் லைனர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அது லென்த்தும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ கிச்சனுக்கு நம்ம வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 2000 ரேஞ்ச் அளவுக்கு செலவு பண்ணால் மட்டும்தான் நம்ம எல்லா ஷெல்ஃபுக்குமே அந்த ஷெல்ஃப் லைனர் யூஸ் பண்ண முடியும். ஆனால் திக்காக குவாலிட்டியாக இருக்கும், பட் ஆனால் ரேட் வைஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். பட் நான் இன்னைக்கு காமிக்கக்கூடிய இந்த ஷெல்ஃப் லைனர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக எல்லா இடங்கள்லையுமே உங்களுக்கு சுலபமாக கிடைக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் தாராளமாக நீங்கள் அதை வாங்கி போட்டுக்கலாம். இன்னொன்று கிச்சன் வந்து ரொம்ப நீட்டாகவும் இருக்கும். ஸோ வாங்க அந்த ஷெல்ஃப் லைனர் எப்படி கிச்சன் எப்படி நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாங்கிற ஐடியாவும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கிச்சனில் நான் வந்து சேஞ்சஸ்லாம் எதுவும் பெருசாக பண்ணலை. ஸோ அதே போல் தான் இருக்குது. பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷெல்ஃப் லைனர்ஸ் மட்டும் நான் இப்போ வந்து மாற்றிருக்கேன். ஸோ அதுவுமே வந்து ஒரு ஷெல்ஃபுக்கு மட்டும் தான் நான் வந்து மாற்றிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். மற்றதுக்கெலாம் எதுவும் மாற்றலை. ஸோ அது ஏன் அப்படிங்கிறதுலாம் நான் ஃப்யூச்சர் வீடியோஸில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ வாங்க அதை ஷெல்ஃப் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஷெல்ஃப் லைனரையும் மாற்றலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த ஒரு ஷெல்ஃப் மட்டும் தான் நான் க்ளீன் பண்ணிவிட்டு ஷெல்ஃப் லைனர் வந்து மாற்றினேன். ஏன்னா அது வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப வருஷமே ஆயிடுச்சு. பட் ஆனால் அந்த ஷீட்டுமே வந்து ரொம்ப நல்லா தாங்குச்சு. ஆனால் அதை தான் நான் பல வருஷமாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இவ்வளோ நாள் ஆனாலும் அதை எடுத்துகிட்டு வேறு ஷீட் வந்து மாற்றலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி வந்து க்ளீன் பண்ணிவிட்டு, ஏன்னா ஆயுத பூஜை டைமில் நான் க்ளீன் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அதனால் இந்த ஷீட்டையும் வந்து மாற்றிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் ஏன்னா நிறையா பேர் வந்து இந்த ஷெல்ஃப் லைனை பற்றி ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்கீங்க. இன்னும் கூட எனக்கு கமெண்ட்ஸ் வந்துட்டு தான் இருக்குது. ஸோ அதனால் அதுக்கு ஒரு ஆப்ஷனாக ஒரு எல்லாருக்குமே ஏன்னா சுலபமாக கிடைக்கணும் இல்லைங்களா நம்ம மாற்றக்கூடிய ஷீட்டு. ஸோ அது போல் தான் ஒரு ஷீட்டும் வந்து நான் இன்றைக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு மட்டும் இல்லாமல் இந்த திங்ஸ் எல்லாமே எடுத்து நம்ம கீழே வச்சுட்டு தான் இன்றைக்கி வந்து ஆர்கனைஸ் பண்ணி எல்லாம் எடுத்து வைக்க போகிறோம். ஆனால் ரொம்ப டீப் க்ளீன்லாம் நான் பண்ணலை. ஏன்னா ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சதான். ஜஸ்ட்டு மேலே அந்த பாட்டில் மேலே வந்து எண்ணெய் பிசுக்கு இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதை மட்டும் தொடச்சி வச்சுட்டு நம்ம ஷெல்ஃப் லைனை மட்டும் மாற்றிடலாம் அப்படின்னு தான். பொதுவாகவே இந்த கிச்சன் பக்கத்துலேயே இந்த ஷெல்ஃப் இருந்தால் பாட்டில் எல்லாமே பார்த்திங்கன்னா அடிக்கடி அந்த பிசுபிசுப்பு தன்மை கொஞ்சம் வரும். அதனால் நம்ம அப்பப்போ துணி வச்சு தொடச்சிட்டா மட்டுமே ஓரளவுக்கு நம்ம நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸாக. ஸோ திங்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணியாச்சு. நான் சொன்னேன் இல்லைங்களா, நான் யூஸ் பண்ண ஷீட் வந்து ரொம்ப வருஷமாக நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஷீட் வந்து இதுதான். இந்த வந்து ஷெல்ஃப் லைனராக நான் வாங்கலை ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக மீட்டர் கணக்கில் நான் வந்து வாங்கியிருந்தேன் இதுக்கு முன்னாடி. இது வந்து ரோலாகவே வச்சுருப்பாங்க. ஸோ அது நம்மளுக்கு எவ்வளோ மீட்டர்ஸ் வந்து தேவையோ அது போல் வாங்கிட்டு நம்ம வந்து கட் பண்ணி நம்ம வந்து போட்டுக்கலாம். இதோட லைஃப்பும் ரொம்ப நல்லா தான் இருந்தது. பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ எல்லா இடங்கள்லையுமே கிடைக்க மாட்டேங்குது. இப்போ நானுமே அதே மாதிரி ஷீட் வாங்கி போடலான்னு நினச்சேன். பட் ஆனால் அது வந்து எனக்கு கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ். அதே ஒரு சின்ன டிப், எப்பயுமே வந்து கிச்சனில் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் பேப்பர் வந்து போட்டு ஷெல்ஃபில் வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்காதீங்க. ஏன்னா பேப்பர் பொறுத்தவரை நம்ம பயன்படுத்தினாலே அங்கே ஒரு ப்ராப்ளம், அந்த பாசப்பூச்சி, இந்த குட்டி குட்டி கரப்பாம்பூச்சி இதெல்லாம் வந்து அந்த பேப்பர் கடியில் போய் தங்கிடும். ஸோ அது நிறையாவே வரும். ஸோ அதனால தான் வந்து சொன்னேன், நான் பெரும்பாலும் வந்து அந்த நியூஸ் பேப்பர் வந்து யூஸ் பண்ணாதீங்க. நான் சொன்னேன் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு பதிலாக மாற்று வழியாக நம்ம என்ன ஒரு லைன் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என் கையில் இருக்கிறது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ தெரிஞ்சவங்க மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்களுக்கு நோட் புக்ஸ்க்கு கவர் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த ஷீட்டு தான். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலர் கலராக அந்த ஷீட் வந்து வருது. இன்னும் சொல்லப்போனால் நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கும், நல்ல திக் மெட்டீரியலாகவும் இருக்கும். ஸோ இதை நீங்கள் பயன்படுத்தினா கூட வருஷ கணக்குக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். உங்களோட ஷெல்ஃபோட அளவு எதுவோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை வச்சுட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னொன்று நான் சொன்னேன் இல்லைங்களா, நான் இந்த நோட் புக்ஸ்க்கு போடக்கூடிய இந்த பாலித்தீன் ஷீட் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா அது கலர்ஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது, மெட்டீரியலும் ரொம்ப திக்காக இருக்கும், வேஸ்ட்டும் ஆகாது. நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம கட் பண்ணிவிட்டு அழகாக போட்டுக்கலாம். இன்னொன்று வாஷ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது ரொம்ப கசங்கியும் போகாது, ரொம்ப நீட்டாகவும் இருக்கும். ஸோ பாருங்கள், என்னோடய ஷெல்ஃப்க்கு தகுந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ போட்டதுமே அந்த நல்லா க்ரிப்பாக போய் அந்த ஷெல்ஃபில் வந்து ஒட்டிடுச்சு. அதனால் வந்து உங்களுக்கு அடிக்கடி நகுந்தும் வராமல் இருக்கும். ஏன்னா சில ஷீட்லாம் நம்ம போடும்போது பார்த்திங்கன்னா அடிக்கடி அந்த இடத்துல அந்த கசங்கியே இருக்கும் எப்போ பார்த்தாலும். பட் ஆனால் இந்த ஷீட்டை பொறுத்தவரை அது போலலாம் இல்லை, ரொம்ப நீட்டாக இருக்குது. இன்னொன்று சீப் அண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்னேன் இல்லைங்க, இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ரோலுமே வந்து பார்த்திங்கன்னா
ரூ. 40 என்னவோ அந்த ரேஞ்சில் தான் வாங்கியிருந்தேன். ஆனால் ஒரு ரோல் எடுத்தாலே நம்ம நிறையா உங்களுக்கு வந்து ஷெல்ஃபுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இன்னொன்று ரேட்டும் ரொம்ப கம்மியாக இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதனால் இன்னொன்று இது எல்லா ஸ்டேஷ்னரி கடைகள்லையுமே இப்போலாம் அவைலபிளாக இருக்குது. அதனால் தாராளமாக இது போல் லைனர் ஷீட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இருக்கிறதுலே சீப் அண்ட் பெஸ்ட் இது தான். அதுக்கப்புறமா நான் எல்லாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பாட்டில் இது எல்லாமே வந்து ஒரு வெட் கிளாத் வச்சு தொடச்சி எடுத்துகிட்ருக்கேன். நான் சொன்னேன் இல்லைங்களா, ஏன்னா கிச்சன் அடுப்புக்கு பக்கத்துலேயே வந்து இந்த பாட்டில்ஸ் இதெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த எண்ணெய் பிசுக்கெலாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் எல்லாத்தையுமே நீட்டாக தொடச்சி எடுத்து வைக்கும்போது கொஞ்சம் பார்க்குறதுக்கும் ரொம்ப நீட்டாக ஆர்கனைஸ்டாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி இந்த ஷெல்ஃப் லைனர்ஸை யூஸ் பண்ணும்போது இந்த பூச்சி தொல்லை இதெல்லாம் கண்டிப்பாக இருக்காது. அடிக்கடி நம்ம வாஷ் பண்ணியும் அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த ஷீட்டை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் கிச்சனை வந்து அந்த ஷெல்ஃப் எல்லாமே க்ளீன் பண்ணி நீட்டாக எடுத்து வச்சாச்சு. இது போல் தான் லுக் இருக்குது. அந்த லைனர் ஷீட்டு போட்டதுக்கப்புறம் நம்ம அரேஞ்ச் பண்ணி வைக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த பார்க்குறதுக்கே ரொம்ப நீட்டாகவும் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே போல் எல்லா ஷெல்ஃபுக்கும் நம்ம போட்டு வைக்கும்போது கிச்சனையும் ரொம்ப அழகாக நீட்டாக நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் கிச்சனை ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கும் இந்த ஒரு ஷீட்டை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கக்கூடியது தான்.